திமுக வேண்டாம், அதிமுக வேண்டாம். அப்ப யாருக்கு போடலாம்? விசில் அடிச்சுட்டு ஒருத்தன் வர்றானே அவனுக்கு போடலாமா? விசிலுக்கு போறதுக்கு இந்த ஓட்ட கிணத்துல போட்டுரு. நீ இப்படிப்பட்ட ஒருத்தரை எங்கேயுமே பார்க்க முடியாதுங்க. ஒரு சிக்கல்ல ஒரு நிலைப்பாடை வைப்பாங்க. நிலைப்பாடு தப்பா இருக்கும், சரியா இருக்கும், வாத பிரதிவாதங்களுக்கு உட்படும். அந்த கட்சியை நியாயப்படுத்தும். ஆனா நிலைப்பாடே சொல்றது கிடையாது. திருப்பரங்குன்ற விவகாரத்துல விஜய் நிலைப்பாடு என்ன? வாயை திறக்க மாட்டார். அப்புறம் அவரோட படமே இன்னைக்கு பெரிய சிக்கல்ல இருக்கு. இது படைப்பு சொந்தத்துக்கு அச்சுறுத்தல் இல்லையா? அந்த படம் பத்தி கருத்து என்ன? வாய் திறக்க மாட்டார். என்னங்க ஒரு தலைவர் வாய் திறக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னா அவன் சொல்றான், அதாவது எங்க தலைவர் வினோதமான தலைவர். எப்படி? வார்த்தைக்கும் வாழ்க்கைக்கும் இடைவெளி இருக்காது. எந்த தத்துவத்தை சொல்றாரோ அந்த தத்துவத்தை வாழ்வாரு. அப்படி என்ன தத்துவத்தை சொல்லிட்டாரு? உசுப்பேத்திரன்ட்ட உம்முன்னும் கடுப்பேத்திரன்ட்ட கம்முன்னு இருந்தா வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கும். இப்ப என்ன பண்றாரு? உம்முன்னு இருக்காரு, இல்ல கம்முன்னு இருக்காரு, அதான் ஜம்முன்னு போயிட்டு இருக்காரு. இப்படிப்பட்ட தொடர்ங்க கோளைய ஒரு பயந்தாங்குடிய தலைவன் நம்பி போனாங்க. அதுவும் இவன் நம்மளோட பிறந்து வாழ்ந்தாங்கிறது வெக்கமா இருக்குது. உனக்கு அரசியல்ல புரியல. இடதுசாரி என்னன்னு தெரியல, வலதுசாரி என்னன்னு தெரியல, ராஜ்யசபான்னு என்னன்னு தெரியல, லோக்சபான்னு என்னன்னு தெரியல, உனக்கு மார்க்சியம் என்னன்னு தெரியல, தமிழ் தேசம் என்னன்னு தெரியல, திராவிடம் என்னன்னு தெரியல. இதெல்லாம் பிரச்சனை இல்ல. டிரான்ஸ்பார்மர் மேல ஏன்னா உயிர் பண்ணு தெரியல உனக்கு. என்னடா பண்றது உன்னை வச்சுக்கிட்டு? இவன் எல்லாம் உள்ளாட்சி நிர்வாகத்துல வந்தான்னா என்ன ஆகும்? இவன் எம்எல்ஏ ஆனா என்ன ஆகும்? யோசிச்சு பாருங்களேன். ஒருத்தன் நிஜ உலகத்தை வாழ்றது இல்ல, ஒருத்தனும் எல்லாம் கற்பனை உலகத்துல வாழ்றேன். 26 பிறகு எங்க இருக்கான்னு பார்ப்போம். மக்களோடு கடைசி வரைக்கும் நிற்கிறவன் தான் தலைவன். நிற்கிற கட்சி நாம் தமிழர் கட்சி. திமுக என்ன பண்ணுது? 1000 ரூபாய் காசு வருது பெண்களுக்கு. இப்ப நம்ம என்ன பண்ணலாம்? 2000 ரூபாய் கொடுத்துருவோம். ஏழை விடு வாங்கல. அவன் எவ்வளோ சொல்றான்? 1000 ரூபாய் சொல்றான். 2000 ரூபாய் போட்டு விடுற. அவன் எவ்வளோ சொல்றான்? 2000 3000 ரூபாய் போட்டு விடுற. அந்த மாதிரி திமுக 1000 ரூபாய் கொடுத்தா இவன் 2000 ரூபாய். அவன் பெண்களுக்கு மட்டும்தான் இலவசமான பயணத்தை தர்றான். நாங்க ஆண்களுக்கும் தருவோம். அது ராஜேந்திர பாலாஜி புதிய விளக்கத்தை சொல்றாரு. முன்னாள் அமைச்சர் இல்ல, அவங்க பெண்களுக்குன்னு சொல்லி குடும்பத்தை பிரிச்சுட்டாங்க. நாங்க ஆண்களுக்கு சொல்லி குடும்பத்தை நினைக்கிறோம். அந்த பேருந்துல நீங்க காதலியோடு போகலாம், மனைவியோடு போகலாம். யாரு? முன்னாள் அமைச்சர். அரிய பெரிய கருத்துக்கள். இதெல்லாம் எங்க போய் சொல்லி தொலைக்கிறது? திருப்பூர் பக்கம் போய் கேட்டு பாருங்க. உரத்துப்பாளையம் அண்ணன் கேட்டு பாருங்க. உரத்துப்பாளையங்கிற ஊரை கேள்விப்பட்டு பாருங்க. உரத்துப்பாளையம் அண்ணன் என்ன? விவசாயிகள் அணையை திறந்து விடுங்க என்று போராடி நாம் பார்த்திருக்கோம். ஆனால் தமிழ்நாட்டில் முதல் முறையாக அணையை திறந்துடாதீங்க என்று விவசாயிகள் போராடினார்கள். எங்க? உரத்துப்பாளையத்தில். ஏன்? உரத்துப்பாளையம் அணையில தேங்கி இருந்தது தண்ணீர் இல்ல, திரவ வெடிகுண்டு. சாயப்பட்ட கழிவை கொட்டி கொட்டி அந்த உரத்துப்பாளையங்கிற ஊரே சாகடிச்சிட்டான். உரத்துப்பாளையத்தில் ஒரு பெண் பிள்ளை, நான் 15 ஆண்டுக்கு முன்னாடி சொல்றேன், ஒரு பெண் பிள்ளை கருதரிச்சா அந்த ஊரை விட்டு கொண்டு போயிடுவாங்களாம். ஏன்? கரு கடைஞ்சு போகணும்ட்டு. திருப்பூர்ல இருந்து உரத்துப்பாளையம் ஊருக்கு ஒருத்தர் போறாரு. ஒரு அண்ணன், நம்ம அண்ணன் போறப்ப அந்த தாகம் எடுக்குது, தண்ணி கொடுங்க கேட்கிறாரு. வீட்டுல தண்ணியை கொண்டு வந்துட்டாங்க கொடுக்கறதுக்கு. தம்பி எந்த ஊர் பானீங்க கேட்குறாங்க. திருப்பூருங்கிறாரு. தண்ணியை திரும்ப கொண்டு போயிடுறாங்க. ஏன்னா திருப்பூர்ல சாயப்பட்ட கழிவை கொட்டி தான் உரத்துப்பாளையம் ஊரை அழிச்சான்ட்டு. ஒரு உரத்துப்பாளையம் இல்லை, பல ஊர். இதை யார் மீட்க போறா? யார் காக்க போறா? திமுகவுக்கு இதை பத்தி கவலை இருக்குதா? புரிதல் இருக்கா? திமுக அதிமுக எல்லாம் முழுக்க உங்கள் வாக்களை பெறுவதற்கு என்ன விலையோ அதை செய்யுது. நாம் தமிழர் கட்சி இந்த மண்ணையும் நிலத்தையும் காப்பாற்ற, இந்த பூவுலக தக்க வைக்க என்ன விலையோ அதை செய்யறோம். நாங்க கருணாநிதி ஜெயலலிதாவை வெறும் வசைபாடி கொண்டு போக முடியாதா? எதுக்கு ஏரியை பத்தி பேசணும்? ஏன் குளத்தை பேசணும்? ஏன் கண்மாயை பேசணும்? ஏன் மலையை பேசணும்? ஏன் அருவியை பேசணும்? ஏன்னா பெரிய அழிவில் அதான் இருக்குது. நாம் செத்து போனால் நம் குடும்பத்துக்கு மட்டுமான இழப்பு. ஆனால் இவைகள் செத்து போனால் மானுட குலத்துக்கு மட்டுமில்ல, ஒட்டுமொத்த உயிர்கள் வாழக்கூடிய இந்த பூமி பந்துக்கே ஆபத்து. அதை மீட்க காக்க ஒரே வாய்ப்பு நாம் தமிழர் கட்சி தான். திரும்ப திமுக போட போற. ஏன்? பாஜக வந்துடும். பாஜக கூட்டிக் கொண்டு இவன் தான் வருவான். எல்லா ஊர்லயும் பாஜகவோட மறைமுக உறவு. கன்னியாகுமரியில் திமுகவுக்கும் பாஜகவுக்கும் நேரடி உறவு. எல்லா ஊர்லயும் கள்ள உள்ள இருக்கான், இங்க மட்டும் இல்ல லிவிங்ல இருக்கான். என்றைக்கும் பாஜகவை திமுக எதிர்க்க மாட்டான். எதிர்ப்பது போல நாடகம் ஆடுவேன். திரைப்படத்தில் எம்ஜிஆருக்கும் நம்பியாருக்கும் சண்டை நடக்கும். என்னப்பா எம்ஜிஆருக்கும் நம்பியாருக்கும் இவ்வளவு சண்டை பார்ப்பாங்க.
நிஜத்தில் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி திமுகவும் பாஜகவும். அவன் இங்கே ஒன்று பேசுவான், அங்கே ஒன்று பேசுவான். தமிழ்நாட்டில் என்ன பேசுனாங்க? திமுக எய்ம்ஸ் மருத்துவமனை கொண்டு வரவில்லை, பாஜக வஞ்சித்து விட்டது. இது தமிழ்நாட்டில் எய்ம்ஸ் மருத்துவமனை கொண்டு வரவில்லை, பாஜக வஞ்சித்து விட்டது, நீட் தேர்வை கொண்டு வந்து விட்டது. ஆகவே கோபேக் மோடி, நரேந்திர மோடியை திரும்பிப்போ. இது தமிழ்நாட்டில் முழக்கம். அப்படி நரேந்திர மோடியை தமிழ்நாட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னா எய்ம்ஸ் மருத்துவமனை சொல்லி எப்ப 2019 பாராளுமன்ற தேர்தல், 2021 சட்டமன்ற பொது தேர்தல். ஆனா 2021 சட்டமன்ற பொது தேர்தலில் திமுக வென்ற பிறகு தமிழ்நாட்டில் 11 மருத்துவக் கல்லூரி திறப்புக்கு நரேந்திர மோடிக்கு அழைப்பிதழ் வைத்து அழைத்தது. நீங்கள் வந்தான் கல்லூரியை திறக்கணும். டெல்லியில திமுகவோட அன்றைய நாடாளுமன்ற குழு தலைவர் டிஆர் பாலு பத்திரிகையாளர் சந்திப்பு கேட்கிறாங்க, என்னங்க எய்ம்ஸ் மருத்துவமனை கொண்டு வரல, நீங்க கோபேக் மோடி, நீங்க பாட்டுக்கு மோடியை வந்து கூப்பிடுறீங்க, மோடி தான் வந்து மருத்துவக் கல்லூரியை திறந்து வைக்கணுங்கிறீங்களேன்னு கேட்கிறப்ப டிஆர் பாலு சொன்னாரு, வெள்ளித்தட்டில் வச்சு 11 மருத்துவக் கல்லூரியை மோடி கொடுத்திருக்காரு, அது வேண்டாமா? பாஜக இணக்கமாக இருந்த காலத்தில் சாத்தியப்படுத்த முடிச்சுங்கிறது. இங்க என்ன சொல்லுவான்? பாஜக ஒழிக. இது இங்க. டெல்லிக்கு போனா பாஜக எங்கள் ஸ்வீட் எனிமீஸ், எப்போதும் ரெட்ட நாக்கு தான். இங்க வந்து தூத்துக்குடி திருநெல்வேலி வெள்ளம், கடும் வெள்ளம். அந்த சமயத்தில் உதயநிதி ஸ்டாலின் வந்து நீங்க போதிய நிதியை தர மாட்டீங்களா? உங்க அப்பா வீட்டு சொத்தா? யாரா கேட்கிறாரு? நிர்மலா சீதாராமன் புல்லரிச்சு போறான். தென்னாட்டில் இப்படி குரல் வந்தது உண்டா? அண்ணாவோட மறு உருவங்கிறான். அங்க டிஆர் பாலு போறாரு, போயிட்டு அமித்ஷா பார்த்துட்டு அப்படிலாம் ஒன்றும் அப்படிலாம் ஒன்றும் இல்லை, தமிழ்நாட்டு மக்கள் மேல ரொம்ப கவலை கொண்டிருக்காங்க, ரொம்ப அக்கறை கொண்டிருக்காங்க. எப்ப? அதே சமயத்தில் அங்க அவன் இங்க ஒன்று பேசுவான், அங்க ஒன்று பேசுவான். திமுக என்றைக்கும் பாஜக எதிர்ப்புல அவன் உறுதியாக நிற்க மாட்டான். ஏன்னா அத்தனை பேரும் ஊழல்வாதி. ஊழல் கரைபிடிந்த கரங்கள் ஒருபோதும் பாசிச கோட்பாட்டை எதிர்க்காது, சரணடைஞ்சிருவான்.